السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم بلغ عني ولو آية أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நடவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான ஹலாலான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான ஹராமான தீய காரியங்களிலிருந்தும் தவறான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்குகின்ற வாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாய் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஒவ்வொரு ஜும்ஆக்களிலேயும் பார்த்து வருகின்றோம். பெருமானாரினுடைய பிறப்பு முதல் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் ஹிஜ்ரி ஆண்டினுடைய 3வது வருடம் வரை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற ஜும்ஆவினுடைய அவையிலே ஹிஜ்ரி 1வது ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டினுடைய சில பகுதிகளை 3வது ஆண்டிலே இறக்கப்பட்ட ஷரியத் சட்டத்திட்டங்களை குறித்து
நாம் சிந்தித்தோம். அதே போன்று 3வது ஆண்டிலே நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த முக்கியமான பகுதிகளை குறித்து நாம் பார்த்து முடித்தோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 3வது ஆண்டிலே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே என்று நாம் பார்த்தோம். அதிலே முதலாவது செய்தியாக கஅப் இப்னு அஸ்ரஃப் என்பவனை கொலை செய்வதற்கு மார்க்கத்திற்கு எதிராக, அதாவது ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தை விமர்சனம் செய்யலாம், இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து ஆராயலாம், கருத்து வேறுபாடுகள் சொல்லலாம். ஆனால் அந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை தவறான செய்திகளை அவர்களின் மீது பரப்புவது, இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்துவது, அவர்களை அடிப்பது, இது போன்ற தனி மனித தனி சமூக விரோதத்தை காட்டக்கூடாது என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக செயல்பட்ட கஅப் இப்னு அஸ்ரஃபை கொலை செய்வதற்கு சஹாபாக்களிலே அருமை நாயகம் தயார் செய்தார்கள், அவனை கொலை செய்தார்கள் என்ற செய்திகளை நாம் பார்த்தோம். அதே போன்று உஹது போர்க்களம் அந்த ஹிஜ்ரி 3வது ஆண்டிலே தான் நடந்தது. இந்த உஹது போர்க்களம் என்பது எதற்காக துவங்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, பத்ர் யுத்த களத்திலே, அதற்கு முந்தைய ஆண்டுகளிலே நடந்த பத்ர் யுத்த களத்திலே காபிர்கள் சுமார் 70 பெயர்கள், பெரும் பெரும் காபிர்கள் எல்லாம், அபூஜஹல் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பழி தீர்ப்பதற்காக மக்கா காபிர்கள் புறப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சஹாபா பெருமக்களையும் அழிக்க வேண்டும், அதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக உஹது யுத்த களத்திற்கு அவர்கள் வந்தார்கள். இந்த செய்தியை பெருமானாருக்கு தெரிவிக்கப்படுகின்ற பொழுது அருமை நாயகம் சஹாபா பெருமக்களை ஒன்று கூட்டி என்ன செய்யலாம் என்று முடிவெடுக்கின்ற பொழுது பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட பெருமானார் மதீனத்திற்கு வெளியே வந்து உஹது யுத்த களத்திலே, அந்த உஹது மலை அடிவாரத்திலே மக்களை ஒன்று கூட்டி, சஹாபா பெருமக்களை ஒன்று கூட்டி பெருமானார் போர் செய்தார்கள். அந்த உஹது யுத்த களத்திலே முஸ்லிம்களுக்கு அடிபட்டது, அதிலே பெருமானாருடைய ஷஹீதாக்கப்பட்டது, பெருமானாருக்கு கன்னங்கள் எல்லாம் அடிபட்டு இரத்தங்கள் வடிந்தது என்பதை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். அதற்கு பின்னால் சஹாபா பெருமக்களை ஒன்று திரட்டி அந்த உஹது யுத்த களத்திலே பெருமானார் அருமை சஹாபாக்கள் பின்வாங்கிய பொழுது அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி மறு போர்க்களத்தை அங்கேயே போர்க்களத்தை சரி செய்து வெற்றி கண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இருந்தாலும் அந்த உஹது யுத்த களத்திலே இஸ்லாமியர்கள் சுமார் 70 சஹாபா பெருமக்கள் கொல்லப்பட்டார்கள். அதிலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்பட்டார்கள். அதனால்தான் வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் சுஹதாக்களினுடைய தலைவர் என்பதாக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழுவார்கள். அந்த உஹது யுத்த களத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே அவர்களுக்கு அந்த பெயரை பெருமானார் சூட்டினார்கள். அடுத்தபடியாக ஹிஜ்ரி 3வது ஆண்டிலே நிகழ்ந்த முக்கியமான செய்தி, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹவர்களை திருமணம் முடித்தார்கள். அதே போன்று பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பேர குழந்தை ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹவர்கள் அந்த ஆண்டிலே தான் பிறந்தார்கள். இது போன்ற செய்திகளை சென்ற வாரத்திலே பார்த்தோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹிஜ்ரி ஆண்டிலே முக்கியமாக இறக்கப்பட்ட ஷரியத் சட்டத்திட்டங்கள், ஹிஜாபினுடைய ஷரியத் வழங்கப்பட்டது. பெண்கள் ஹிஜாப் அணிய வேண்டும் என்கின்ற ஷரியத் வழங்கப்பட்டது சென்ற வாரத்திலே சொன்னோம். மதுவினுடைய சட்டம் அதிலே தான் 3வது ஆண்டிலே தான் இறங்கப்பட்டது என்பதையும் சென்ற வாரத்திலே தெளிவாக நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே அடுத்த ஆண்டாக வருகின்ற ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டிலே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்தார்கள், என்னென்ன ஷரியத்துகள் நிகழ்ந்தது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும்.
அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4வது ஹிஜ்ரி ஆண்டை சஹாபா பெருமக்கள் சொல்லுகின்ற பொழுது இது இஸ்லாமிய போர்க்கள ஆண்டு என்பதாக சொல்லுவார்கள். இஸ்லாத்தினுடைய போர்க்கள ஆண்டு என்பதாக சொல்லுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை வலுப்படுத்துவதற்காக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4வது ஆண்டிலே சின்ன சின்ன போர்களை எல்லாம் பெருமானார் அனுப்பினார்கள். எனவே இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலே இருந்த பெருமானார் போரிற்கான தயாரிப்புகள், போரிற்காக சிறு சிறு படைகளை அனுப்புவது, இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் பெருமானார் செய்தார்கள். எனவே சஹாபா பெருமக்கள் அந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய 4வது ஆண்டை போர்க்கள ஆண்டு என்பதாக சொல்லுவார்கள். இதில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஸலமா ரலியல்லாஹு அவர்களை துல்ஹத்துல் அன்சாரி என்கின்ற காஃபிருக்கு எதிராக சிறிய படையை அனுப்பினார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உஸைஸ் என்கின்ற சஹாபாக்களை அவர்களுடைய தலைமையிலே ஹாலித் இப்னு தஃபியான் அல் ஹுதுலி என்கின்றவனுக்கு எதிராக சிறிய படையை பெருமானார் அனுப்பினார்கள். அதே 4வது ஆண்டிலே ரஜீஅ என்கின்ற ஒரு சிறிய போர்க்களம் நடந்தது. இந்த போரை நாம் பார்க்கின்ற பொழுது மக்காவிலிருந்து ஒரு சிறிய குழு பெருமானாரிடத்திலே வருகின்றார்கள். வந்து அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பெருமானாரிடத்திலே முறையிடுகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், நாங்கள் எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கவும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கவும் சஹாபா பெருமக்களை எங்களோடு ஒரு சில சஹாபாக்களை நீங்கள் அனுப்புங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழுவிற்கு ஷரியத்தை சொல்லித்தர, குர்ஆனை கற்றுத்தர ஒரு சஹாபா பெருமக்களே ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையிலே அந்த குழுவிற்கு அவர்களை தலைமையாக ஆக்கி, இன்னும் ஒரு சஹாபி ஹுபைப் இப்னு அதீப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு இந்த 2 சஹாபாக்களையும் அனுப்புகின்றார்கள். இந்த வந்த அந்த குழுக்கள் நயவஞ்சக குழு. பெருமானாரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக சொல்லி வந்தவர்கள் இவர்களை அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது போகும் வழியில் அவர்களுடைய நயவஞ்சகத்தை காட்ட ஆரம்பிக்கின்றார்கள். ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்கின்றார்கள். அவர்களை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து விடுகின்றார்கள். அவர்களுடைய உடலை எடுத்துக்கொண்டு யார் மக்காவிற்கு வருகின்றாரோ அவருக்கு நிறைய சொற்பணம் கிடைக்கும் என்பதாக மக்காவினுடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களை கொலை செய்து அந்த உடலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிட்டே வருகின்ற பொழுது அல்லாஹ் திருமறையிலே ஒரு இடத்துல சொல்லுவான், யார் அல்லாஹ்வினுடைய பாதையிலே சென்று மரணிக்குகின்றாரோ அவருடைய உடலை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவது போன்று இவர்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொல்லப்படுகின்றார்கள். அவருடைய உடலை அந்த காஃபிர்களை எடுத்துச் செல்வதற்கு கிட்ட நெருங்குகின்ற பொழுது அவர்களால் நெருங்க முடியவில்லை. அவர்களால் அந்த உடலின் பக்கம் நெருங்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் உள்ளத்திலே பயத்தை போட்டு விடுகின்றான். சிறிது நேரம் கழித்து அந்த உடலை எடுத்துச் செல்லலாம் என்பதாக காத்திருக்கின்ற பொழுது மண்ணால் அல்லாஹ் அந்த உடலை உள்வாங்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்றான். அதே போன்று ஹுபைப் இப்னு அதீப் ரலியல்லாஹு அவர்களோடு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு அந்த குழுவோடு வந்தவர்கள் இவர்களை ஒரு மரத்திலே கட்டி அவர்களை துன்புறுத்தி மரணமாக ஆக்குகின்ற பொழுது ஹுபைப் இப்னு அதீப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்விற்காக நான் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். சஹாபாக்களுடைய வீரத்தை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்த அந்த அவர்களுடைய அர்ப்பணங்களை நாம் பார்க்கின்றோம். 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அவர்கள் சொன்னார்கள், ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற வாசகம், இஸ்லாத்திற்காக உயிரை விடுவதற்கு நான் மிகவும் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கின்றான் என்பதாக மிக சந்தோஷத்தோடு எனக்கு இன்னும் பல உயிர்கள் கொடுக்கப்படுமையானால் அல்லாஹ்வுடைய இந்த பாதையிலே என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்வேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு மத்தியில் அந்த காஃபிர்கள் அவர்களை கொலை செய்ய சொல்லுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை எந்த அளவிற்கு நேசித்திருப்பார்கள் நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய நேசத்தை நாம் பார்க்கின்றோம். நேசத்தின் காரணமாக
அவர்கள் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதனை தாங்கிக் கொண்டு இந்த மார்க்கத்திற்காக எல்லா அடி உதைகளையும் தாக்கி தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்தார் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்திருப்பார்கள். இந்த ஹிஜ்ரி நான்காம் ஆண்டினுடைய முக்கியமான செய்தியாக இதனை வரலாற்றினுடைய ஆசிரியர் பெருமக்கள் எழுதுகின்றார்கள். அதே போன்று இந்த ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டிலே அபு சுஃபியான் மக்காவினுடைய தலைவராக அன்றைய நேரத்தில் இருந்தார். பெருமானாரை கொல்லுவதற்காக எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்த்தார், ஆனால் நிகழவில்லை. கடைசியாக அவர் மக்காவினுடைய எல்லா மக்களையும் அழைத்து சொல்லுகின்றார், பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய கடைவீதிகளிலே திரிவதாக எனக்கு செய்தி வருகின்றது, தெருக்களிலே அவர் திரிகின்றார், இது போன்ற செய்திகள் எல்லாம் எனக்கு வருகின்றது. ஆனால் இதுவரை பல போர்களும் நாம் செய்துவிட்டோம், ஆனால் இதுவரை பல பேர்கள் அவருக்கு எதிராக நாம் தூண்டியிருக்கின்றோம், ஆனால் அவரை கொல்ல முடியவில்லை. அவரை யாராவது கொல்ல வேண்டும், யார் தயாராக இருக்குகின்றார் என்பதாக கேட்குகின்ற பொழுது ஒரு கிராமவாசி, அந்த சபையில் இருந்த ஒரு கிராமவாசி எந்திருக்கின்றார், நான் அவரை கொன்றுவிட்டு வருகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு அவர் சொன்னார், மதீனாவினுடைய எல்லா வழிகளும் எனக்கு தெரியும், அதனால் அவரை கொல்லுவதற்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு அவரிடத்திலிருந்து செல்லுவதற்கான தயாரிப்புகளை எனக்கு செய்து தாருங்கள் என்பதாக கேட்டுக்கொண்டு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு மதீனாவிற்கு வருகின்றார். பெருமானாரை பார்ப்பதற்கு மதீனாவிலே வந்து விசாரித்து அருமை நாயகத்துடைய சபைக்கு வருகின்றார். பெருமானாருடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை நாம் பார்க்கின்றோம்? நுபுவத்தினுடைய பார்வை. ஒரு மனிதரை பார்த்தால் அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகின்ற பார்வை பெருமானாருடைய பார்வை. அந்த மனிதரை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஏதோ ஒரு தீய எண்ணத்தில் இங்கு வந்திருக்கின்றார், என்ன என்று பாருங்கள் என்பதாக சஹாபா பெருமக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது ஒரு சஹாபி எழுந்து அவரை பிடித்து சஹாபா பெருமக்கள் அவரை பரிசோதிக்கின்றார்கள். உள்ளே வாள் வைத்துக் கொண்டு அதில் விஷம் தடவப்பட்ட, மிகவும் கொடுமையான விஷம் தடவப்பட்ட அந்த வாளை சஹாபா பெருமக்கள் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே காட்டுகின்றார்கள். யார் ரசூலுல்லாஹ் அவங்களை கொல்லுவதற்காக இவர் வந்திருக்கின்றார். இந்த கிராமவாசியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்றார்கள், வாங்க, எதற்காக வந்தீர்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது நடந்த செய்தி அந்த கிராமவாசி சொல்லுகின்றார். சொன்ன பொழுது பெருமானார் சொல்லுகின்ற பொழுது அந்த கிராமவாசி ஒரு விஷயத்தை முன்வைக்குகின்றார் பெருமானார் இடத்துல, நான் வந்த நோக்கத்தை உங்களிடத்துல சொல்லுகின்றேன், ஆனால் என்னை விட்டுவிட வேண்டும், உயிரோடு என்னை விட்டுவிட வேண்டும், என்னை எந்த ஒரு துன்புறுத்தலும் நீங்கள் செய்யக்கூடாது, என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, என்னை விடுவதாக இருந்தால் நான் சொல்லுகின்றேன் என்பதாக சொல்லி வந்த செய்தியை நோக்கத்தை பெருமானார் இடத்துல சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்லிவிடுகின்றார்கள். எந்த ஒரு அடிவுதையும் இல்லாமல் தன்னை கொல்ல வந்தவனை அப்படியே விட்ட பெருமானாருடைய அந்த குணத்தை பார்த்த அந்த கிராமவாசி சிறிது நேரத்திலே பெருமானார் இடத்திலே வந்து ஈமான் கொண்டு விடுகின்றார், இஸ்லாத்தை ஏற்று விடுகின்றார். இந்த சம்பவத்தை எழுதுகின்ற வரலாற்றுடைய ஆசிரியர்கள் பெருமானாருடைய அந்த நற்குணத்தை எழுதுகின்றார்கள். தன்னை கொல்ல வந்தவனை கூட மன்னித்து விட்ட அருமை நாயகம் அவர்கள் மன்னித்ததின் காரணமாக பெருமானாரின் மீது தவறான எண்ணம் கொண்ட அந்த மனிதர் மறுபடியும் வந்து பெருமானார் இடத்திலே சரணடைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நாயகம் எந்த அளவிற்கு அவரை மன்னித்திருப்பார்கள், அவரிடத்திலே பண்பான முறையில் நடந்திருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தபடியாக அந்த ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டிலே பெருமானாருடைய அடுத்த பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்குகின்றார். இந்த நிகழ்ச்சி நடக்குகின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்குகின்றார்கள். 3ஆம் ஆண்டிலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். 4ஆம் ஆண்டிலே மற்றொரு குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்குகின்றார்கள். இந்த 2 குழந்தைகளும் பிறக்குகின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று நிகழ்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே நமக்கு தேவையான முக்கியமான செய்தி, குழந்தைகள் பிறக்குகின்ற பொழுது அவர்களுக்கு பெயர் வைக்கின்ற விஷயத்திலே இன்றைய சமூகம் நாம் பார்க்கின்றோம். ஸ்டைலிஷாக மாசாக பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக டிஃப்ரெண்டான பெயர்களை எல்லாம் வைக்கின்றார்கள். அதற்கு நல்ல அர்த்தம் இருக்குகின்றதா, அர்த்தம் புரிந்த பெயராக இருக்குகின்றதா, இதனுடைய பெயருடைய மகத்துவம் நாளை பிள்ளையிடத்தில் ஏற்படுமா, அந்த பெயருடைய மகத்துவம் என்ன என்பதையெல்லாம் அறிவதல்ல. சஹாபா பெருமக்களுடைய பெயர்களை எல்லாம் இன்றைய ஜெனரேஷனுக்கு நாம் எடுத்து சொன்னால், இதனை வையுங்கள் என்று சொன்னால் என்ன அதற்கு பழைய பெயராக சொல்றீங்க. உதாரணத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர், சஹாபா பெருமக்களுடைய பெயரை எழுதி கொடுத்தால்
இதெல்லாம் பழைய பெயர் புது பெயராக எங்களுக்கு கொடுங்கள், புது பெயராக பெயரை சொன்னால் அழகாக இருக்க வேண்டும், மாசாக இருக்க வேண்டும், ஸ்டைலிஷாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அதே போன்று பெருமானாருடைய காலகட்டத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பிறக்குகின்ற பொழுது தந்தையார் அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு பிடித்த ஹர்பு என்கின்ற பெயரை வைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் பேர குழந்தையை பார்க்க வருகின்றார்கள். வந்து பார்த்துவிட்டு கேட்கின்ற ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பிறக்குகின்ற பொழுதும் இந்த நிகழ்வு நடக்குகின்றது, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பிறக்குகின்ற பொழுதும் இந்த நிகழ்வு நடக்குகின்றது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன பெயர் வச்சிங்க என்பதாக கேட்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஹர்பு என்று பெயர் வைத்திருக்கின்றேன். ஹர்பு என்று சொன்னால் போர்க்களம் என்று அர்த்தம், போர் சண்டை செய்யுதல் என்பதாக அர்த்தம். இந்த அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு போர்க்களம் ரொம்பவும் பிடிக்கும் என்பதற்காக அந்த பெயரை அப்படியே அவர்களுக்கு வைத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு, இது என்ன பெயர், சண்டை செய்தல் பிள்ளைக்கு பெயர் வைக்கிறது, இந்த பிள்ளையிற்கு நான் பெயர் வைக்கின்றேன் என்பதாக ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹசன் என்பதாக பெயரை மாற்றி பெருமானார் வைத்தார்கள். அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் பெயரை வைத்துவிட்டு பெருமானார் 2 குழந்தைகளுக்கும் சொன்னார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பிறக்குகின்ற பொழுது அவர்களுடைய வரலாற்றை பெருமானார் சொன்னார்கள். இவர் அஸ்ஹாபி அஹ்லில் ஜன்னா, நாளை மறுமையிலே வாலிபர்களுக்கு தலைவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெயரை வைத்துவிட்டு இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது காதுகளிலே பாங்கு ஓத வேண்டும் என்கின்ற அந்த சுன்னத்தை பெருமானார் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்கின்றார்கள். பெயரை வைத்து அவருடைய காதுகளிலே பாங்கை பெருமானார் சொல்லுகின்றார்கள். மறுகாதிலே இகாமத்தை பெருமானார் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதுவெல்லாம் தேவையில்லாத செய்தி என்பதாக இன்றைய சமூகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, விமர்சனம் பண்ணுகின்றது. ஒரு குழந்தை பிறக்குகின்ற பொழுது அது முஸ்லீமாகத்தான் பிறக்குகின்றது, எனவே எதற்காக அதனுடைய காதிலே அல்லாஹ்வினுடைய பெயர் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொல்ல வேண்டும் என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் எழுகின்றது. ஆனால் வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெயரை பிள்ளைகளுக்கு வைத்தார்கள். அதே போன்று பிள்ளைகளுக்கு வைக்குகின்ற பொழுது பாங்கை பெருமானார் காதிலை சொல்லியிருக்கின்றார்கள் என்கின்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டினுடைய அடுத்த கட்டம் பெருமானாருடைய வாழ்க்கையிலே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அவர்களை உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டிலே நான் சொல்லியிருப்பேன், அபூ சலமா என்கின்ற சஹாபி ஹிஜ்ரத் செய்து அவர்கள் வந்தார்கள். பெருமானார் இவர்தான் ஹிஜ்ரத் செய்ததன் காரணமாக நாளை மறுமையிலே வலது புறத்திலே வலது பட்டோலையை வாங்குகின்ற முதல் நபர் என்பதாக சொன்ன அவருடைய மனைவி இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள். இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உஹது போர்க்களத்திலே அபூ சலமா ரலியல்லாஹு அவர்கள் உஹது போர்க்களத்திலே போர் செய்கின்ற பொழுது அதில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக மரணமாக ஆகிவிடுகின்றார். இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிப்பதற்காக பெருமானார் கேட்கின்ற பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய கணவர் தான் எனக்கு சிறந்தவர், அபூ சலமா தான் எனக்கு சிறந்தவர், நான் திருமணம் முடித்துக் கொள்ள மாட்டேன் என்பதாக மறுப்பு தெரிவிக்கின்றார்கள் பெருமானாரிடத்தில். அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு மறுப்புக்கும் பெருமானார் பதில் சொல்லி அவர்களை திருமணம் முடிக்க பெருமானார் அவர்களை திருமணம் முடிக்கின்றார் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரலாற்றை எழுதுகின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு செய்தி எழுதுவார்கள் வரலாற்றுடைய ஆசிரியர்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் அபூ சலமா மரணிக்குகின்ற பொழுது ஒரு துஆ ஒன்று செய்தார். அல்லாஹு மஹ்லூஃபுனி ஃபி அஹ்லி பிஹைர், யா அல்லாஹ் எனக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்திற்கு நல்ல ஒரு மாற்றமான நல்ல ஒரு விஷயத்தை நீ செய்து கொடு, எனக்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்பதாக துஆ செய்தார். இவர் மரணிக்குகின்ற பொழுது அந்த சோகத்திலே இருந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அருமை நாயகம் கற்றுக் கொடுத்தார், அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப்னி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த முசீபத்திலிருந்து எனக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீ எனக்கு கொடு, நல்ல ஒரு கூலியை எனக்கு கொடு என்பதாக அவர்களுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்த இந்த 2 துஆவும் அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியது என்று பார்த்தால், கணவருடைய அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனுடைய மாற்றம் பெருமானார் கணவராக முஸ்லிமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்தான் என்பதாக வரலாற்றுடைய ஆசிரியர் பெருமக்கள் அழகாக எழுதுவார்கள். இதற்கு பின்னால் 4ஆம் ஆண்டிலே
அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை இன்னும் வலுப்படுத்துவதற்காக குர்ஆனை நமக்கு தொகுத்து தந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய காலத்திற்கு பின்னால் குர்ஆனை தொகுத்தவர்கள், குர்ஆனை முழுமையாக இனிமையாக ஓதக்கூடிய ஒரு சஹாபி, திருமறையை அழகாக எழுதியவர்கள், தொகுத்தவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய அறிவு ஆற்றல் என்ன, கல்வி ஆற்றலை நாம் பார்க்கின்றோம். வரலாற்று ஆசிரியர் எழுதுகின்றார்கள், அவர்களை பெருமானார் அழைத்து யகூதி மொழிகளை நீங்கள் படித்து வாருங்கள் என்பதாக அனுப்புகின்றார்கள். வெறும் 16 நாட்களிலே பெருமானார் சொன்ன அந்த வார்த்தையிற்கு கட்டுப்பட்டு 16 நாட்களிலே யகூதி மொழியை கற்றுக்கொண்டு பெருமானாரிடத்திலே வந்தார்கள். எதற்காக யகூதி மொழியை கற்கச் சொன்னார் என்று பார்க்கின்ற பொழுது, பெருமானாருக்கு வருகின்ற லெட்டர்களை எல்லாம் படித்து அதற்கு பதில் அனுப்புவதற்காக அவர்களை பெருமானார் தயாரிப்பு செய்தார்கள். இது அனைத்தும் 4வது ஆண்டிலே பெருமானார் செய்து முடித்த, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு செய்து முடித்த களங்கள். 5ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 5வது ஆண்டிலே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை மாத்திரம் செய்கின்றார்கள். சுருக்கமாக 2 செய்திகளை மாத்திரம் அந்த 5ஆம் ஆண்டினுடைய சுருக்கமான அந்த 2 செய்திகள் மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன். முதலாவது முஸ்தலக் என்கின்ற போர். இந்த போரின் மூலமாக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கின்றார்கள். முஸ்தலக் என்கின்ற இந்த போர் அதில் வந்த கனிமத்தாக வந்த ஒரு அந்த நாட்டினுடைய இளவரசனுடைய மகளை பெருமானார் ஒரு சஹாபியிற்கு நீங்கள் அடிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அடிமையாக. அதற்கு பின்னால் பெருமானாருடைய கட்டுக்கோப்பில் இருந்த அவர்கள் பெருமானாருடைய மனைவியாக அவர்களை பெருமானார் அல்லாஹ்வினுடைய வஹியின் மூலமாக அவர்களை அல்லாஹ் மனைவியாக பெருமானார் மனைவியாக ஆக்கி கொண்டார்கள். இந்த செய்தி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் திருமணம் முடித்ததற்கு பின்னால் இந்த செய்தி அந்த கூட்டத்திற்கு தெரியப்படுகின்றது. ஒரே நாளிலே ஒரு சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஊர், அதை சார்ந்த மக்கள் அனைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். காரணம், ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் எப்பொழுது திருமணம் முடித்தார்களோ அதற்கு பின்னால் அவர் உம்முல் இஸ்லாம் அனைத்து மக்களுடைய தாயாராக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். எனவே அந்த சமூகம் சார்ந்தவர்கள் ஒரு தலைவருடைய மகள் பெருமானாருடைய மனைவியாக இருக்கின்ற பொழுது அந்த கூட்டமே பெருமானாரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த நிகழ்ச்சி அதிலே நடக்குகின்றது நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்னால் முக்கியமான 2வது செய்தி ஹிஜ்ரி ஆண்டினுடைய 5ஆம் ஆண்டினுடைய 2 செய்திகளிலே 2வது செய்தி ஹந்தக் யுத்தக்களம் நாம் பார்த்திருக்கின்றோம். அகல் போர் என்று சொல்லுகின்ற நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மதீனாவை சுற்றி சஹாபா பெருமக்கள் அகலை தோண்டி அந்த காபிர்களை எதிர்த்து போர் செய்து வெற்றி பெற்றார்கள். இதில் நிறைய செய்திகள் நாம் பார்த்திருக்கின்றோம். பெருமானாருடைய முஅஜிசாக்கள், கல்லை உடைப்பது, 2 கல்லை வயிற்றிலே கட்டி கொண்டு அந்த அகலை சஹாபா பெருமக்கள் பசியோடு அந்த அகலை தோண்டினார்கள் என்கின்ற வரலாறுகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதற்கான முக்கியமான காரணம் என்ன நாம் பார்க்கின்றோம். அகல் யுத்தக்களத்தினுடைய எதற்காக குறி தோண்ட வேண்டும்? மற்ற போர்கள் எல்லாம் போர் செய்தார்கள், ஆனால் இதில் போர் செய்யவில்லை, அகலை தோண்டினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், மக்காவினுடைய காபிர்கள் அனைத்து புறத்திலே இருக்குகின்ற அனைத்து காபிர்களையும், பாரசி எங்கெங்கெல்லாம் காபிர்கள் இருக்குகின்றார்களோ அனைத்து தலைவர்களையும் ஒன்று கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக மதீனாவை நோக்கி ஒரு பெரும்படை 10,000 பேர் கொண்ட ஒரு பெரும்படை வருகின்ற பொழுது அவர்களை கட்டுக்குள்ளே கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய, சல்மான் இப்னு ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆலோசனைப்படி மக்காவை சுற்றி அகலை நோண்டி போர் செய்தார்கள். அதிலே வெற்றி கண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதை உடைக்கின்ற அந்த போர்க்களத்திலே பெருமானார் 3 செய்திகளை சொன்னார்கள். இந்த கல்லை உடைக்கின்ற பொழுது பெரும் பாறை ஒன்று நோண்டுகின்ற பொழுது இடையிலே வரும், அதனை உடைக்கின்ற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள், ஷாம் என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது, பாரிசி என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது, ரோமினுடைய கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது என்பதாக பெருமானார் சொல்லி உடைப்பார்கள். உடைத்து முடித்தவுடன் சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், இதில் எது முதலாவது உங்களுடைய கையில் வரும்?
சஹாபாக்களுடைய அந்த வீரத்தையும் அவருடைய ஈமானையும் பார்க்கின்றோம். பெருமானார் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தை உண்மையாக இருக்கும், அதிலே அது கண்டிப்பாக நடக்கும் என்பதை சஹாபா பெருமக்கள் விளங்கினார்கள். எனவே இப்படி சொல்லுகின்ற பொழுது எது முதலிலே நீங்கள் வெற்றி கொள்ளுவீர்கள் என்பதாக பெருமானாரிடத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். அந்த யுத்தக்களத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கப்படுகின்றார்கள். இது 5வது ஆண்டிலே நடந்த முக்கியமான நிகழ்வுகளாக பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 2 ஆண்டும் ஹிஜ்ரி 4, 5 இஸ்லாமிய வளர்ச்சியிற்கு அதிகமான போர் நடந்த முக்கியமான ஆண்டுகளாக வரலாற்றுடைய ஆசிரியர் எழுதுவார்கள். அதிலே சஹாபா பெருமக்களுடைய வீரமும் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக செய்த அர்ப்பணங்களையும் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்களை சுற்றி அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஈமான் நமக்கு சர்வசாதாரணமாக கிடைத்திருக்கின்றது. அந்த சஹாபா பெருமக்களுடைய தியாகங்கள் நமக்கு தெரிகின்றது, பெருமானாருடைய தியாகங்கள் நமக்கு தெரிகின்றது. இந்த மார்க்கத்தை நமக்கு ஈஸியாக தந்ததின் காரணமாக நமக்கு இந்த மார்க்கத்தினுடைய மகிமை புரியாமல், இதனுடைய அருமைகள் தெரியாமல் நாம் இருந்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனை உணர்ந்து மார்க்கத்திற்காக முழுமையாக கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும். ஐவேளை தொழுகை, ஜகாத் போன்ற எல்லா நன்மையான காரியத்தையும் நாம் சரிவர செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட அனைத்து சஹாபாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, அவருடைய சேவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதே போன்று நாமும் சேவை செய்கின்ற மனப்பான்மையை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.